ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம பல்லவன் வந்து தூங்காமல் நிலாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சேரனும் நிலா வீட்டில் வந்தபோது விளக்கேற்றினது, சாம்பிராணி புகை போட்டது, இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம நிலா ஒரு பக்கம் தூங்காமல் வீட்டுக்கு போனதும் நம்ம என்னெல்லாம் பண்ணோம், வீடு எவ்வளோ சந்தோஷமாக ஆட்டம் பாட்டன்னு கொண்டாட்டமாக இருந்தோம். ஆனால் இப்போ தனியாக இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சோழன் இருந்துட்டு நம்ம குடிச்சிட்டு வந்து நிலாக்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டோம்னு நினச்சி நம்ம சோழனும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து தான் பல்லவன் வந்து தூங்காமல் இந்த பக்கமாக அந்த பக்கம் புரண்டுட்டுருக்கிறத சரண் பார்த்த உடனே, டே பல்லவா இன்னும் தூங்கலையாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணி இல்லாமல் தூக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பாருடா, நீ ஒன்றும் சின்ன குழந்த கிடையாது, நீ வளர்ந்துட்ட, நீ பெரிய பையன் ஆயிட்டடா. நான் சொல்கிறது உனக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். சோழனுக்கும் நிலாவுக்கும் நடக்க இந்த கல்யாணம் அது வந்த அன்னைக்கே சொல்லிடுச்சு. ஆனால் சோழனுக்கும் என்ன சொன்னாலும் சரி, நிலா தான் அவனுடைய பொண்டாட்டி. அதனால் உரிமை எடுத்துக்கிட்டு அப்படி பண்ணிட்டான். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் தப்பாக எடுத்துக்கூடாதுடா. அது அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. அதை அவங்க 2 பேரும் தான் பேசி அதை தீர்த்துக்கணும். ஏதோ சமாதானப்படுத்தலாம், மற்றபடி நம்மளால் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. நிலா எப்படி இருந்தாலும் திரும்ப வரணும்னு நம்ம ஆசைப்படலாம். அதான் வரணுமா வரக்கூடாதுன்னு நிலா தான்ப்பா முடிவு எடுக்கணும். நம்ம முடிவு எடுக்க வேண்டியதில்லை. எந்த ஒரு முயற்சியும் வீண் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் வந்து சொல்லிடுறாங்க. ஒருத்தர் விருப்பப்பட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வரணும், மற்றபடி நம்ம அகழ்ந்தோ ஆர்ப்பாட்டம் பண்ணியோ அவங்கள வருத்தப்பட வச்சியோ நம்ம இந்த வீட்டுக்கு வர வைக்கக்கூடாதுடா. இது சோழனுக்கும் நிலாவுக்கும் நடக்கிற பிரச்சனை, இதில் நம்ம 2 பேரும் தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி சேரன் வந்து பல்லவன் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுன்னு, ஆனால் இருந்தாலும் அண்ணி இந்த வீட்டில் இல்லாத மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சோழன் இருந்துட்டு இவ்வளோ முட்டாள்தனமான காரியத்தை நம்ம பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நிலா ஒரு பக்கம் அழுந்துக்கிட்டே இருக்காங்க. சோழன் பண்ணதுனால தானே நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியே வர வேண்டியதாக ஆயிடுச்சு. அண்ணனும் ஃபீல் பண்ணிவிட்டு என்னை ஹாஸ்டலில் கொண்டு வந்து விட்டார். எனக்கும் அண்ணனை விட்டு பிரிய மனசே இல்லாமல் தான் நானும் இங்கே இருக்கேன். ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு பல்லவன் கிட்ட பேசுறதுக்கு போகிறாங்க. அண்ணா விடுண்ணா, உங்ககிட்ட பேச பிடிக்கல, உன்னை பார்க்க பிடிக்கல, எதுவுமே எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு என்னை விடுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டிக்கிட்ட பேச போகிறாங்க. டேய் விடுறா, உன்னை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, யாருக்குமே என்னை பிடிக்கல, நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும், நிலா என் பொண்டாட்டி, அந்த உரிமையில் தான் நான் இதெல்லாத்தையும் பண்ணேன். ஆனால் நான் என்ன பண்ணாலையும் அவளுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. என்னை தவிர மற்ற எல்லாருக்கிட்டையும் அவள் நல்லபடியாக தான் இருக்கா. என்னை பார்த்த மட்டும் ஏன் எல்லோரும் இப்படி பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லோரும் என்னை பொறுக்கியை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நான் ஒன்றும் பொறுக்கி கிடையாது. நான் ஏதோ ஒரு வேகத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டேன். நான் நிலா மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்குன்னு அவளுக்கு என்னால் சொல்லி புரிய வைக்க முடியல. அதனால தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். அதுக்காக நான் பண்ணது ஒன்று நியாயம் கிடையாது, ரொம்ப தப்பான ஒரு விஷயந்தான். ஆனால் என்ன பண்ணுறது, புத்திக்கிட்ட போய் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். அதுக்காக நீங்கள் எல்லோரும் என்னை ஒரு பொறுக்கியாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்களே, அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. நிலா தான் என்னை புரிஞ்சுக்காமல் இந்த வீட்டை விட்டு வெளியே போனான்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன அப்படி இந்த வீட்டில் என்ன இலவா விழுந்துருச்சு, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் முகத்தை தூக்கி வச்சு உட்காந்துட்ருக்கீங்க. நிலா போனது உங்களுக்கு மட்டுமா வருத்தமாக இருக்குது? எனக்கும் தானே வருத்தமாக இருக்குது. ஆனால் என்கிட்ட பேசணும், என்னை சமாதானப்படுத்தணும்னு யாருக்குமே உங்களுக்கு தோணவே இல்லைல்ல. எனக்காக இந்த வீட்டில் யாருமே ஒரு துளி கூட வருத்தமே படவே இல்லை. நான் தான் தேவையில்லாமல் எல்லாரும் என்னுடைய சொந்தம், எனக்கு ஒன்றுனா வந்து நிற்பாங்கன்னு சொல்லி ரொம்ப பேராசைப்பட்டுட்டேன் போல இருக்குது. ஆனால் என்னை புரிஞ்சுக்க ஒரு நாதி கூட இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சோழன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சரணை ரொம்பவே கஷ்டப்பட வைக்குது. அதுக்கு அடுத்து தான் சோழன் பேசிட்டு போனதை நினச்சி எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் ரோட்டில் போகிறவங்க வரவங்கெல்லாம் சோழனை பார்த்த உடனே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவன் பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டாலாம், இவன் கூட வாழ பிடிக்காமல் ஓடி போயிட்டாலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு போகிறாங்க.
இந்த வீட்டில் எப்படி பொண்ணு தங்கும், ஒரே பொண்ணு கூட தங்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஒருத்தர் இருந்துட்டு, இல்லைப்பா சோளா, என்ன உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாலாமே, ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், என் பொண்டாட்டி ஓடி போயிட்டா, நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடுறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், என்னடா பேச்சு பேசிகிட்டு இருக்க, நான் உனக்கு அத்தை மாதிரி இருக்கேன், என்ன போய் கூப்பிட்றேன், இருடா என் புருஷனை விட்டு, உன்னை என்னெல்லாம் பேச்சு பேசுகிறேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ பேசினா மட்டும் கரெக்டு, நான் உங்ககிட்ட பேசினா தப்பா? இப்போ என் பொண்டாட்டி போயிட்டான்னு உங்ககிட்ட யார் சொன்னாங்க? நீயா ஒரு இஷ்டத்தை பேசிக்கிட்டு நான் பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருந்தேன். என்ன நிற்க வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்குற. நீ கேட்ட கேள்வியும் எனக்கு அப்படி தானே வலிச்சிருக்கோம். உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் இருந்துட்டு, என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்டேன், உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாலாமே, ஆமாவான்னு சொல்லி கேட்டேன். அதுக்காக இவன் அவன் வீட்டுக்கு கையை பிடிச்சி இழுக்காத குறைய கூப்பிட்றான்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்க ரோட்டில் அன்றைக்கி உங்கள் புருஷன் உங்களை போட்டு அடித்தாங்க, அப்போ நாங்கள் ஏதாச்சும் உங்களை கேட்டோமா? அது எப்படிங்க எங்கள் வீட்டில் ஒரு விஷயம் நடந்தால் மட்டும் அப்படியே எல்லாரும் பாஞ்சிட்டு வந்து கேட்குறீங்க? உங்களுக்கெல்லாம் வேறு வேலை வெட்டியே இல்லையா? முதல்ல காலையில் போய் உங்கள் வேலை வெட்டியை பாருங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான், இருடா அண்ணனும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு என்னை வம்பா பண்ணிகிட்ருக்கீங்க, என் புருஷனை கூட்டிகிட்டு வந்து என்னெல்லாம் பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொம்பளை ரொம்பவே கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. டே, என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, வண்டியில் உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னடா உன் பிரச்சனை, என்னை யாருமே புரிஞ்சிக்கவே இல்லைடா. ஒரு பக்கம் வேலை இல்லை, லைசன்ஸும் இல்லை, நிலாவும் என்னை விட்டு போயிட்டா. இது எல்லாமே கூட விடு, ஆனால் நிலா என்னை விட்டு போனதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. நெஞ்சில் பெரிய பாரங்களை தூக்கி வச்ச மாதிரி அவ்வளோ பாரமாக இருக்குடா. வேலை லைசன்ஸ்னால் கூட அப்பாற்பட்டது. நிலா என்னை விட்டு போனதை நினச்சி என்னால் முடியலடா. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதில் புரிஞ்சுக்காம ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் தப்பாக பேசும்போது இன்னும் ரொம்ப கோபமாக வருதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோழன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கடுத்து உனக்கு நிலாவை பிடிச்சிருக்கணும், அவங்க வீட்டுக்கு வரட்டும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீ அவங்கக்கிட்ட பேசி, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்களான்னு கேளு. அதுக்காக வந்த உடனே கேட்டுறது, வந்த கையோட திரும்ப கிளம்பி போனாலையும் போயிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருடா, எல்லாத்தையும் அவசரப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சோழனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம வானதி வராங்க. இவன் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா, உன்னை யார் என் கடைக்கு வரலாம் சொல்கிறது, இது பாண்டியனோட கடை. வீட்டுக்கு வந்தால் ஃபோன் பேசி அவனை நைட்டு ஃபுல்லாக தூங்க விடாமல் ஒரு பாடாக படுத்திட்டுருக்கு. அடுத்த நாள் அவன் வந்து வேலை செய்ய தேவையில்லையா? எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க? மரியாதையே கிளம்பி போய்டு, நான் இருக்கிற போது இந்த கடை பக்கமே வந்துடாது, ஓங்கிட்டேன்னா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி வானதியாக அங்கேருந்து துரத்தி விடுறாங்க. பாண்டியனும் தயவு செஞ்சு நீ கிளம்பிப்போ, அப்புறமா வா அப்படின்னு சொல்லிட்டு வானதியாக அங்கேருந்து துரத்தி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நடேசன் இருந்துட்டு நம்ம நிலாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. நிலாவும் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி அதுக்கு அடுத்து ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. இவர் எங்கே இங்கே வந்திருக்காரு, ஒரு வேளை பிரச்சனை பண்ணுற வந்திருக்காரா, எப்படியாவது தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேச போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நடேசன் இருந்துட்டு, சோழன் ஒன்றும் தப்பான ஆள் கிடையாதுமா, நான் தான் அவங்ககிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி நிலா தானே அவன் பொண்டாட்டி, ஆனால் சரணா அண்ணன்னு கூப்பிட்டுட்ருக்கா அப்படி இப்படின்னு அவன் மனசை நான் தாம்மா குழப்பி விட்டேன். அதுக்காக நீ இப்படி பொட்டு பிடிக்கலாம் தூக்கிட்டு வருவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ எல்லாரும் உங்களை திட்டும் போது எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு, எதுக்காக இவரை மட்டும் இப்படி திட்டுறாங்கன்னு. ஆனால் அவங்க திட்டுறதுல தப்பே கிடையாது. நீங்களாம் ஒரு அப்பாவா, யாராவது இப்படி காரியம் பண்ணுவாங்களா, பெத்த பிள்ளைக்கிட்டே இப்படியா சொல்லி அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா இருந்துட்டு நடேசனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. நிலா பேசுகிற பேச்சை தாங்க வைக்க முடியாமல் நம்ம நடேசன் வந்து விட்டா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பறந்து வந்துடுறாங்க. நிலா அதுக்கு அடுத்ததாக ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க. சோழனே இருந்துட்டு நிலா கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் என் மனசு திருப்தி ஆகும்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ் கிட்ட வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கொரியர் ஒன்று வருது. அதுக்கு அடுத்ததாக நிலா தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்க்கவும் திவ்யா வந்து வாங்கிட்டு போகிறாங்க. திவ்யா கிட்டே பேசிட்டாங்க, நான் இங்கே வந்திருக்குன்னு நிலா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், வேலை விட்டுட்டெல்லாம் வர வேண்டாம், வேலையை முடிச்சுட்டே வருவேன், நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. திவ்யா இருந்துட்டு நிலா கிட்டே போயிட்டு சொல்கிறாங்க, நிலா பதறி அடிச்சுட்டு ஏதாவது பிரச்சனை பண்ண வரத்துக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. நான் பண்ணது எல்லாமே தப்பு தாங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க, என்னை மன்னிச்சிட்டுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஏதோ புத்தி கிட்ட போய் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன், அதுக்காக இப்படி வந்து நீங்கள் ஹாஸ்டலில் தங்கிட்டு இருக்கிறது தான் எங்களால் ஏற்றுக்கவே முடியலங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் பண்ண ஒரு காரியத்தினால நீங்கள் எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வரணும்,
தயவு செஞ்சு மன்னிச்சு மறுபடியும் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. நிலா இருந்துட்டு நீங்கள் பண்ணுறது தான் சரி, நீங்கள் பண்ணுறது தான் எல்லாமே சரின்ற அடுத்தவங்க மனசில் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு உங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாதா? கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் இதெல்லாம் ஒரு கல்யாணமே இல்லைன்னு எத்தனை தடவை நான் சொல்லியாச்சு. ஆனால் நான் தான் உங்கள் பொண்டாட்டி, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்? ஐயோ! நான் பண்ணது எல்லாமே தப்பு தாங்க. புத்தி கெட்டு போய் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். என் மனசு முழுக்க பாரமாக இருக்குங்க. அதாங்க, எப்போ பாரு உங்களை பற்றி மட்டும் தான் நீங்கள் யோசிப்பீங்கள்ல, மற்றவங்க மனசில் என்ன இருக்குன்னு உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாதுல்ல. நீங்கள் பண்ணுறது தான் எல்லாமே சரின மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்களே, இனிமேல் என் முகத்துலேயே நீங்கள் முழிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி நிலா வந்து சோழனை அங்கேருந்து விரட்டி அடிக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.